விஜயகாந்த் தமிழ்நாட்டில் இந்த பெயரை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியலில் எம்.ஜி.ஆர்., ஜெயலலிதாவிற்கு பிறகு திரைத்துறையில் இருந்து அரசியலில் முக்கிய வெற்றியை பெற்றது விஜயகாந்த் மட்டுமே. சினிமாவிலும் சரி, அரசியலிலும் சரி விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கம் மிக பெரியது. தமிழ்நாட்டு மக்களால் தர்மதுரை, கருப்பு எம்.ஜி.ஆர்., கேப்டன், புரட்சி கலைஞர் என்று கொண்டாடப்பட்டு வரும் விஜயகாந்தை அவரது 71வது வயதில் தன்னோடு அழைத்து கொண்டுள்ளது. இயற்கை அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மதுரை திருமங்கலத்தில் 1952ஆம் ஆண்டு பிறந்த விஜயகாந்த் தீவிர எம்.ஜி.ஆர்., ரசிகராக இருந்தார். சினிமாவில் ஏற்பட்ட காதல் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தது. சென்னை தியாகராய நகரில் தங்கி பட வாய்ப்பு தேடிய அவர் ஏறி இறங்காத இடமில்லை. அனைத்து தயாரிப்பாளர்களின் வாசல்களிலும் ஏறி இறங்கியவர் தொடக்கத்தில் நிறத்தால் ஒதுக்கப்பட்டார். இத்தனை அவமானங்களையும் நிராகரிப்புகளையும் தாண்டி இனிக்கும் இளமை படத்தின் மூலம் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார். தொடக்க காலத்தில் படங்கள் சரிவர ஓடாத நிலையில் அவர்